அட பாவி, முதல்ல தனியா படுத்ததுனால தூக்கம் வராம உருண்டாம் பாரு. ஒரே கெட்ட கனவுடா. என்னண்ணே அப்பா கனவுல வந்தாரா? ஹரிதா வந்தாடா. அது ரொம்ப ரொம்ப கெட்ட கனவுனே. டேய், கனவுல கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்துருச்சுடா. டேய், உனக்கு அங்கங்க குழந்தை இருக்குன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு மட்டும் கதை விடாத. இது வரைக்கும் கனவுல கூட நீ எவ்வளவு தாலி கட்டினதுலடா. கட்டிட்டேன்டா, கட்டிட்டேன். அத கட் பண்ணிக்கலாம்டா. முதல்ல மங்காத்தா ஆடலாம். மங்காத்தா? டேய், put down. ஏய், உட்றா உட்றா, போடா போடா. இது என்ன நிஜமா கனவா? அவளேதான். இப்ப என்ன பண்றது? ஏய் சத்யா, எதுக்குடா ஓடுற? அந்த காதல் தேவதை இங்க வந்துட்டாடா. ஏதாவது சொல்லி அனுப்பிச்சுடா. இந்த பார், அவ இனிமே இங்க வரவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சுடா. நான் உள்ள போய் என்ன பண்றது? கொஞ்சம் பந்தா பண்ணலாமா? ஹலோ, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, பில் கேட்ஸ் இருக்காரா? எங்க கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லுங்க. இல்லாட்டி பீஸை மாத்திருங்க. ஹலோ, வாங்க ப்ளீஸ் கம் இன். வாங்க. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. அன்னைக்கு காஃபி ஷாப்ல பார்த்தோம் இல்லையா? யுவர் ஹரிதா, isn't it? ஆமா. இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் கூட மேடம்க்கு போன் பண்ணி மார்க்கெட்ல மஞ்சள் கலர் சட்டை போட்டு. ஆமா, அந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணக்கூடாது எந்த பொண்ணுக்குன்னு சொல்லி சத்யா தான் எங்களோட இருக்க சொல்லிட்டான். இப்போ ஐசிஐசி பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். உட்காருங்களேன். இல்ல பரவாயில்ல. வாட் கேன் வி டூ ஃபார் யூ? சத்யா இல்லையா? சத்யா இப்பெல்லாம் இங்க வர்றதே இல்லைங்க. அவங்க அப்பா பிசினஸை கவனிக்கிறதுக்காக நார்த் இந்தியாவிலே சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்க பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான். ரொம்ப பிஸியா இருக்கான் போல இருக்கு. அவர் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்றீங்களா? வந்தா கண்டிப்பா சொல்லிடுறேங்க. சரிங்க, வரேன். ஓகே. பை பை பை. See you sister. Bye. Come to Savera sometime. We'll have dinner. கட் பண்ண சொன்னா என்னடா பேசிட்டு இருக்கீங்க? டேய், கட் பண்றதுக்கு தான ஆட்டோமேட்டரடா. நாங்க கூட ஏதோ சீரியல் செட் குத்து விளக்குன்னு நினைச்சோம். அது கூட பேசி பார்த்த அப்புறம் தானே தெரியுது அது பூஜையில வைக்கிற குத்து விளக்குடா. எங்களுக்கே ஃபீலிங் ஆயி போச்சுடா. பாவண்டா அது. ஏதோ ஏமல தப்பருக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. கரெக்ட் பண்ண பார்த்தேன், முடியல. கழட்டி விட பாக்குறேன். புரிஞ்சிட்டு போகாம என்னைய சுத்தி சுத்தி வந்தா நான் என்ன பண்ண முடியும்? பாவம், அதுக்கு டைம் சரியில்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? கரெக்டா நீ பண்றதெல்லாம். அக்கா, யாருக்கா பார்க்க வந்தீங்க? சத்யாவ பாத்துட்டீங்களா? இல்ல, மேல இல்லையே. இல்லையா? அவருக்கும் சேர்த்து தான் நாட்டி எடுத்து போயிட்டு இருக்கோம். வாங்க. அட வாங்கக்கா. சின்ன புள்ளத்தனம் போல இருக்கு. இன்னும் உள்ளதா இருக்காரு. வாங்க காட்டுறேன். வாங்க. அண்ணே அண்ணே அண்ணே. அடடே சத்யா, எப்ப வட இந்தியாவில இருந்து வந்த? இப்பதான் இவங்க உன்னை தேடிட்டு போனாங்க, மறுபடியும் வந்திருக்காங்க. நீ பேக் என்ட்ரன்ஸ் வழியா வந்துட்ட போல இருக்கு. இட்ஸ் ஆல் ரைட், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. நாங்க வேர்ல்ட் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சொல்றா, கமர் கட்டு சைஸ்ல இருந்துட்டு கையை பிடிச்சா கூட்டு வர இரு. அண்ணே, நீங்க ரூம்ல இல்லைன்னு அவங்கள அக்காட போய் சொல்லியிருக்காங்கண்ணே. நான் தான் போய் சொல்லி அக்கா இங்க கூட்டு வந்தேன். ஒரு நிமிஷம். பழைய பாக்கி கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. உள்ள போய் கொடுத்துட்டு வந்துறேன். அங்கேயே கொஞ்சம் வச்சுட்டு வா. ரொம்ப நாள் பாக்கி வாங்கிட்டு வந்துறேங்க. ஆடா மகனே, இன்னைக்கு பாக்கி எல்லாம் சேர்த்து கொடுக்குறேன். அண்ணே கொடுங்கண்ணே. நீ எவன்டா இங்க கூப்பிட்டு சொல்றது? எல்லா பாக்கியும் கொடுத்துட்டாரு. அண்ணே ரூம்ல இல்ல. இருந்துகிட்டே இல்லங்கிற. இன்னும் உனக்கு கோவம் தெரியலையா? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஹரிதா, நீ நினைக்கிற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஆமா, முன்ன நேத்து பார்த்து நேத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்து இன்னில இருந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பேசாம வா. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. நான் ஒரு பொம்பளை பொறுக்கி. பொண்ணுங்களுக்கு போன் பண்ணி பேசுற ஒருத்தனை திருத்தி உன் கூடவே வச்சிருக்க. நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நான் அதை நம்பணும். எதுக்கு என் பின்னாடியே வரீங்கன்னு என்கிட்டயே கோவப்பட்டவன் தான் நீ. உன் காதல கூட என்கிட்ட சொல்ல தைரியம் இல்லாம உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதா நினைச்சு என்கிட்ட சொன்னவன் நீ. ஹரிதா, அன்னைக்கு நீ என்ன தொட்டப்போ நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு நீ பாராட்டுவன்னு நினைச்சேன். ஆனா உன் மேல நம்பிக்கை இல்லாம தான் நான் அப்படி நடந்துகிட்டேன்னு நீ கோவப்படுற. உனக்கு நான் தானே வேணும்?
எடுத்துக்கோ. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டே நீ. கிளம்பு. நீ வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, புரிஞ்சுக்க ஏன்? சரி, நீ கெட்டவன் பொம்பளை பொறுக்கி. நான் புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுல டிராப் பண்ண. போலாம் வா. போ. சத்யா, என்னடா பண்றது? போற வழியிலேயே பெட்ரோல் தீந்துடுச்சுன்னு சொல்லி அவளை இறக்கி விட்டுட்டு நீ அப்படியே எஸ்கேப் ஆயிடு. ஐயோ, என்னையும் அறியாம ஒரு ஐடியா கொடுத்துட்டனே. இங்க ஒருத்தி தமிழும் ஹிந்தியும் பேசி என்ன மிரட்டிக்கிட்டே இருப்பாளே, அவ எங்க? ஓ, அவளும் எஸ்கேப்பா? ஒளிஞ்சது சனியே. இங்க இருக்கேன். நீ ஒவ்வொரு நாளும் ஆடுற ஆட்டத்துக்கு பின்னாடி சேர்த்து வச்சு ஆட போற. வேணாண்டா, தப்பு படாத. கலத்கா மத்கர். கலத்கா மத்கர். ஐயோ, இனிமே இங்க இருக்க கூடாது. நாம வேற தொழில் பார்க்க வேண்டியதான். உள்ள வா. சொல்றத கேளு. நான் உன்னை டிராப் பண்ணாதான் வந்தேன் டிராப் பண்ணிட்டேன். என்னை விட்டு நான் போறேன். இப்ப வர போறியா இல்லையா? இந்த பாரு, நான் ஏற்கனவே அங்கிள், அம்மா, அங்கிள் வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க. வாங்க வாங்க. என்னடி இது, திடுத்துப்புன்னு அழைச்சிட்டு வந்து நிக்கிற? ஒரு ஆரத்தி கூட எடுக்க முடியல. அதெல்லாம் வேணாம். உள்ள வாங்க. இது என் அண்ணி. ஹலோ. 2 குழந்தைங்க, நிம்மி, ஆதித்யா. ஹாய் அங்கிள். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க, இது உங்க வீடு மாதிரி. சும்மா வாங்க, உட்காருங்க தம்பி. நீங்க பெரியவங்க, நீங்க முதல்ல நீங்க உட்காருங்க. நேத்து நீங்க வரலேங்கிற கோவத்துல நான் ஏதேதோ பேசிட்டேன். ஒரு மரியாதை தெரிஞ்ச பிள்ளையத்தான் என் பேத்தி தேர்ந்தெடுத்திருக்கிறா. மாமாவும் அவரும் வேலைக்கு போயிருக்காங்க. ஃபோன் பண்ணி உடனே வர சொல்றேன். ஐயோ வேணாம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க அங்கேயே இருக்கட்டும். இந்த காலத்துல வேலை தான் பெருசுன்னு பேசுற உங்களை நினைச்சா எனக்கு பெருமையாத்தான் இருக்கு. இவ அப்பன் பார்த்தா நாளைக்கே கல்யாணத்தை வச்சிருவான். பைக்கு ஸ்டார்ட் பண்ணதும் ஓவர் ஸ்பீட்ல தான் போவீங்களா? அடிக்கடி ஜோக் அடிப்பீங்களா? முன் கோபம் ஜாஸ்தியாமே. எல்லாமே சொல்லியாச்சா? எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. எங்க எல்லாத்தையும் சொன்னா? நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, எங்க வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு மாசம் வருமானம் என்ன, உங்க அப்பா அம்மா யாரு? என்ன அங்கிள், என்ன மாதிரியா அம்மா அம்மா சொல்லி அழுவுறீங்க? எனக்கு சின்ன வயசுல அம்மா இல்லையா? என்னாச்சுன்னா ஏன் பாட்டி, உன்னை யார் இதெல்லாம் கேட்க சொன்னா? அழாதீங்க தம்பி. இவளுக்கும் அம்மா இல்ல. இவ பிறந்த உடனே போய் சேர்ந்துட்டா. தாய்ப்பாசம் தெரியாதவ. இவளை ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுக்கணுமேன்னு நான் போகாத கோயில் இல்ல. அந்த ஆண்டவன் எங்களை கைவிடல. ஒரு நிமிஷம் தம்பி. எவ்வளவு பெரிய பெரிய வரணும்லாம் வந்துச்சு, எந்த கண்டிஷனும் போடாம. தன்னை மட்டுமே நேசிக்கிற ஒருத்தர் வரணுமேன்னு காத்துக்கிட்டு இருந்தா. அவ ஆசை வீண் போகல. தம்பி, இவங்க அம்மா சாகும்போது இந்த பொண்ணுக்காக வாங்கி வச்ச பவுனு. நீங்க தாலி செய்யும் போது இதையும் சேர்த்து செய்யுங்க. இந்தாங்க, முடிங்க. அப்பா கூட்டிட்டு வந்து பேச சொல்றேன். ஏண்டா, சிட்டியை தாண்டி அவுட்டர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம்டா இழுக்கணும்? இன்னும் 2 வில்லேஜ் 3 பஞ்சாயத்து தாண்டணும். ஐயோ, இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. தம்ம கட்டிடியா? ஐயோ, முடியலையடா. டேய், முதல் நாளே இப்படி வந்துக்கிட்டீனா வாழ்க்கையில எப்படி முன்னேறுவேன்? ஆமா, வண்டி இழுத்து ரொம்ப முன்னேறானுங்க. அப்துல் கலாம் அசிஸ்டண்டாவா ஆக போறேன். அவர் யாரா? அப்படி கேள்றா. தேச உருப்டா மாதிரி தான்டா. ஆண்டு வேலை அப்படியே 5 ஹார்ஸ் மோட்டார் இருந்தா புடுறா. அது எதுக்குடா? பின்னாடி ஃபிட் பண்ணா ஈஸியா இழுக்கலாம்ல. அத ஃபிட் பண்ணா உனக்கு எதிரா வேலை? பிசினஸ் மேக்னெட். எனக்கு வெக்கமா ஐயோ, இருக்கு. இது முடியல. வண்டி ரொம்பவே முடியல. மயக்கமா வருதுடா. தாக்காத. ஐயோ, காது அடைக்குதே, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதே. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, ஐயோ 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 ஐயோ. சாரல் அடிக்குது.
ஆமா 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 இதயம் துடிக்குது. முடியலையேடா. பரவாயில்ல சார், என் கூட சேர்ந்து நல்லாவே பாருங்க. சேர்ந்தாடா பாடுறேன். 105 டிகிரி வெயில்ல வாயில இருந்து புகை வருது. உனக்கு மேகம் கருக்குதாடா. டேய் இவனே என்னன்னு கேளுடா. கடலை அடிச்சு வரட்டா. கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு இருக்கான், பாட்டு பாடுறேன். நீ இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ்டா. உனக்காவது என் வேர்வை புரியுது. சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறுமலர் அரும்புகள் வெடிக்குது வெடிக்குது, மரம் கொத்தி பறவைகள் மரமிட்டு பறக்கின்றதே. டொடடொடைன், டொடடொடைன். ஏண்டா அவனை போக சொல்லிட்டு நீ என்ன பாடுற? நவ துவாரத்துலயும் தீ வந்துகிட்டு இருக்கு. உனக்கு சிலு சிலுன்னு குளிர் அடிக்குதாடா. பாட்டு பாடுனே சரி, அதனால கடைசியில டொடடொடை டொடடொடை. போடா போய் பின்னாடி போய் பெட்டியை போடுறா. போடா. ஐயோ அப்பா முடியலையே. ஏய், என்னடா வண்டி கொடை சாஞ்சிருக்கு? டேய், எனக்கு தெரியாம நீ எப்படா லஸ்ஸி சாப்பிட்ட? லட்சியாடா இது நுர தள்ளுதுடா. மது 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 ஏந்திர மது, சரக்கு போய் சேரணும் மது. மது மது ஏந்திர மது, சரக்கு போனோம் மது. ஐயோ மது, சரக்கு போனோம் மது, ஏந்திர. ஐயோ ஆச்சுன்னு தெரியலையே. டேய் என்னடா அவன் படுத்து கிடக்கான்? சரக்கு வரலன்னு ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டு இருக்கடா. இவரு வேற. எழுப்புடா. எவ்வளவு எழுப்பி பார்த்துட்டேன் சார், சாவுகார எழுந்திருக்க மாட்டான். இதுக்கு தான் இந்த வேலை இவனுக்கு சரிப்பட்டு வராதுன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டான். சரி இப்போ என்ன பண்ணலாம்? மாடு படுத்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுவோம்? ஓஹோ நீ அப்படி வரியா? குட் குட். இந்த பேப்பர். இந்த லைட்டர் கொடுங்க. கொளுத்து. இப்ப எப்படி வண்டி எடுக்க போறா பார். அடி பிடிச்ச வாசனை வருது. நமக்காக முருகல் தோசை வாங்குறாங்க போல இருக்கு. மது மதுக்கண்ணா கொஞ்சம் ஏந்திரமா, பின்னாடி லைட்டா தூக்காட்டு. எதுக்குடா தோசையை நான் வாயில தாண்டா சாப்பிடுவேன். எதுக்குடா தூக்க சொல்றீங்க? ஏய் என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கு? நான் முடிச்சது போக மீதி அவ்வளவுதான் இருக்கும். அடிங்க. அண்ணே என்ன இவ்வளவு அவசரமா ஓடி வந்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் எப்படா வேலை செய்யுது? பின்னாடி தீ வச்சா முன்னாடி போகுது. அதே சிஸ்டத்துல தான் நானும் ஓடி வந்திருக்கேன். போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா போ. கருவினவாட அடிச்சு கையும் போட முடியாது, காலும் போட முடியாது, என்னால உட்காரவே முடியாதுடா. வாடா. அவளை கட் பண்ணிட்டியா? அவ என்னை வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாடா. வீட்டுக்கே வா. அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஐயோ அது தப்பாச்சே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்புறம் எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கு ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கா? அப்புறம் என்ன சொல்லிதான் எஸ்கேப் ஆனே? எங்க அப்பாவை கூட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன்டா. அடப்பாவி, ஏன்டா அந்த அப்பாவியை இதுக்குள்ள இருக்கிற? என்னடா பண்ண சொல்ற? கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்குது, கட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஓ. ஏதாவது ஐடியா கூட. ஐடியாலாம் நான் தர மாட்டேன் இந்த தம்பி. பாரு நீ எனக்கு ஐடியா கொடுக்கல, பின்னாடி ரொம்ப வருத்தப்பட சொல்லிட்டேன். ஆல்ரெடி பின்னாடி வருத்தப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு ஐடியா கிடையாது. ஏய் நான் சொல்றேன்டா, ஹரிதா அப்பா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அவரை நீ பாரு. கரெக்டா சொன்னடா. என்னம்மா உன் புருஷன் குடிக்காம ஒழுங்கா இருக்கானா? சரி. நர்ஸ், மிஸ்டர் ஆர்மம் எங்க இருக்கார்? அந்த கவுண்டர்ல இருக்க. தேங்க்ஸ். மிஸ்டர் ஆர்மம். ஆமா தம்பி, நீங்க? சார் என் பேர் சத்யா. உங்க பொண்ணு என்ன லவ் பண்றா. டேய் அந்த ஓரமா இருக்கிற ப்ளூ சேரியை பாருடா. பார்த்தேன். இப்ப அதுக்கு என்ன? அவன் என்ன பார்த்து நாக்கு காட்டுறாடா. ச்சே, அது பார்த்தா பாவமா இருக்குடா. கையில பக்தி புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கு. கொட்டாய் விடுறதுக்காக வாயை திறந்திருக்கும். நீ நாக்க பார்த்துக்கோ. சும்மா இருடா. இல்லடா அவன் நாக்கு அவுட் ஆச்சுடா. அது பின்னாடி அலைஞ்சு நீ நாக் அவுட் ஆயிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். மறுபடியும் என்னை பார்த்து சிக்னல் கொடுக்குறாடா. டேய் சத்யா, நீ இந்த சிக்னலை பாடுறா. ஏன் அதையெல்லாம் பாக்குற? உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? எல்லாரும் உன்னை வேடிக்கை தானே பார்த்தாங்க. யாராவது உனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்களா? இப்ப எதுக்கு புது பிரச்சனை உனக்கு? டேய் இவளை விட்டா என் சர்வீஸ்க்கே அவமானம்டா. என் மனசு குழந்தை மாதிரிடா. எந்த பொண்ணு கூட்டாலும் தாவிடும். அதுக்கு ஏய், ஏய், டேய், டேய், வண்டி வண்டி. ஏய். நான் வேலையை முடிச்சிட்டேன். டேய் எனக்கு டிபன் வாங்கி தரேன் நீ. ஃபுல் மீல்ஸே ரெடியா இருக்கு. சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். சார் இந்த பக்கத்துல பழைய பைக் வாங்குற கடை ஏதோ இருக்காமே? சாரி சார், எனக்கு தெரியல. ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், என் பைக்கை ஒரு 2000 ரூபாய்க்கு வித்துறலாம்னு இருக்கேன். என்ன 2000 ரூபாய்க்கா? உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சதுன்னா ஹெல்மெட்டோட சேர்த்து கொடுத்துறேன் சார். பிரதர் நீங்க அவசரப்படாதீங்க, நானே முடிச்சுக்கிறேன். அப்படியா? ஆமா. இந்தாங்க. தேங்க்யூ சார். லட்சுமி போற இடத்துல கரெக்டா இருக்கணும். ஓகே. பிரதர் இந்த ஆர்சி புக், இன்சூரன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் பைக் ஓனர்ட்ட வாங்கிக்கங்க. என்னது ஓனர் கிட்டயா? மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளிக்கங்க.
கலையை சுத்திட்டாளே. யாரா இவன் டைட் பண்றான்? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கொஞ்சம் தெரியுமா? அப்பா தள்ளியா தள்ளுமா. என்னையா? என்னப்பா? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறுத்துங்க பார்த்து. அப்படியா? யோ டயர் பஞ்சர்னா வண்டி எப்படியா ஓடும்? எங்க இருந்துடா வரீங்க? ஹாய் சத்யா. கிச்சினா நல்ல நேரத்துல வந்தடி. Come on, get in. இல்லம்மா. அப்பா ஆமா, பஸ்ல ஏறி வரச ஆரம்பிச்சிட்டியா? அந்த அளவுக்கு கேவலமா போயிட்ட? என்ன பண்ண சொல்ற? சில நேரம் ஜீவன் நதியை வத்திடுறது இல்லையா? காரை கொஞ்சம் நிப்பாட்டு, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஓரமா நிப்பாட்டு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். மறுபடியுமா? அதுல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண போய் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். என்ன போலீஸ்க்கு போறேன்னு சொல்றாளா? போலீஸுக்கு போறேன்னு சொன்னா பரவாயில்லையே, கல்யாணம் பண்ணிக்க சொல்றா. கல்யாணமா? ஒன்னையா? உன்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா என்ன மாதிரி ஆளுகளை காக்கவே இல்லை. ஏய், இப்ப பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஹீரோயின் மாதிரி கண்ணீரா வடிக்கிறா. நீ தான் கொஞ்சம் பத்தி எடுத்து சொல்லி கட் பண்ணி விடணும். உன் ஃபோன் நம்பரை சொல்லு. உன்கிட்ட தான் இருந்துச்சு. மேட்ரு முடிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ணிடுவேன். நம்பர் சொல்லு. 98-400-462-46. அவளை ஒரு ரெஸ்டாரண்ட் வர சொல்றேன். நீயும் வா, கொஞ்சம் முடிச்சு விட்டுருன. கண்டிப்பா வரேன். உனக்காக இல்ல, அந்த பொண்ணுக்காக. யாருக்காகவோ கட் பண்ணா சரி. ஹாய் ஹரிதா. ஹாய். பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? எப்படி இருக்க? நாங்க உள்ள போய் டாய்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வா நிம்மி. கல்யாணம் ஆயிடுச்சா? வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? நானே பார்த்துட்டேன். காதலா? ஜாக்கிரதை, இந்த காலத்து பசங்க வாய் வழியா நுழைஞ்சு காது வழியா வெளியில வந்துருவாங்க. உன்கிட்ட முன்னாடியே சொன்னனே, என்ன கரெக்ட் பண்ணி கழட்டி விட்டானே ஸ்பைடர்மேன், அவனை பார்த்தேன். வேற ஒரு பொண்ண கரெக்ட் பண்ண பார்த்தானா, சரிப்பட்டு வரலையா. எப்படியாவது கட் பண்ணி விடுன்னு என் ஹெல்ப் கேக்குறான். உன்ன மாதிரி ஆளுங்க தானே உனக்கு தெரியும். உன்கிட்ட பேசினது தப்பா போச்சு. ச்சே. வாங்கண்ணே வாங்க. எதுக்குடா நீங்க வர சொன்னீங்க? இடம் புதுசா இருக்கு. புதுசா பார்க்கறதான உன் பழக்கமே. இதோ பார், இன்னும் ஒரு 1/2 hour தான். ஹரிதா இந்த லைஃப்ல மட்டும் இல்ல, எந்த லைஃப்லயுமே உன் பக்கத்துல கூட வரமாட்டான். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏற்பாடு பண்றது ஒரு கலடா, அது எல்லாருக்கும் வராது. ஒரு பொண்ணு ஹரிதா கிட்ட போய் நீ கெட்டவன் சொல்றதை விட, ஒரு பொண்ணு கூட நீ இருக்கிறத ஹரிதாவே நேர்ல பார்த்தா பவரா தான் இருக்கும். ஹரிதாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோம். சத்யா, போலீஸ் வருதுடா. யார் நீ? சார், நாங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ரீட்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஆமா சார், இவன் தான் இங்க எல்லாருமே கூப்பிட்டான். சார், என்ன கூப்பிட்ட மாதிரி தான் அவரையும் கூப்பிட்டுருக்கணும். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் போக மாட்டாரு. என்ன நம்புங்க சார். ப்ளீஸ், நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா எங்க மேரேஜ் டிஸ்டர்ப் ஆயிடும். ஒரு பொண்ணா என் பிரச்சனை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். இனிமே இந்த மாதிரி பசங்க கூட சேர சொல்லாதமா. எல்லாரும் போங்க போங்க. நீரா. தேங்க்ஸ் மேடம். மேடம், என்னையும் விட்டுருங்க மேடம். உங்களை பார்த்தா செத்து போன எங்க ஆண்டி மாதிரியே இருக்கீங்க. அப்படியா? ஆமா, செத்த பிறகு இப்படிதான் இருந்துச்சு மூஞ்சி. திடீர்னு கிளைமேட் கூல் ஆயிடுச்சுல, அநேகமா மழை வரும்னு நினைக்கிறேன். மேபி. ஏய், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? லாஸ்ட் பர்த்டேக்கு வாங்குனது, நானே செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்கு. இந்த லெஃப்ட்ல போ. இந்த லெஃப்ட்.
இங்கதான் இங்கதான். ரெஸ்டாரண்ட் உள்ள போலாவா? என்னண்ணே அரிதாவை போய் பாத்தியானே? என்னண்ணே சொன்னுச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என் அப்பாவை நான் பார்க்கணும். அண்ணே உங்களை பார்க்க கீழே ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கியா? என் பையன் என்ன பார்க்க வெயிட் பண்றானா? என்னப்பா சோகமா இருக்க? இல்லப்பா, இன்னைக்கு தான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த ஜாதி மதம் வசதி இதெல்லாம் பார்க்காம நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் ஏன்பா அதெல்லாம் பார்க்க போறேன்? உனக்கு பிடிச்சா சரி. பொண்ணு யாரும் சொல்லு, பேச்சு முடிச்சிடலாம். இப்போ வேணாம்ப்பா, உங்க சம்மதத்தையும் அவட்ட சொல்லிட்டு நான் அவட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. இதையும் சேர்த்துதான் தாலி செய்யணும்ப்பா. என்னப்பா அது நம்ம வீட்டுல இல்லாததா? நம்ம வீட்டுல வெறும் பணம் தான்ப்பா இருக்கு. அவங்க வீட்டுக்கு நான் போனப்ப அந்த வீடு முழுக்க சந்தோஷம் இருந்ததுப்பா. அவங்க வீட்டுல இருக்க சந்தோஷத்தை நம்ம வீட்டுல இருக்க மொத்த பணத்தாலையும் வாங்க முடியாதுப்பா. என்ன சார், லவ் சொல்ல போறீங்களா? இல்ல, உண்மையை சொல்ல போறேன். ஹாய். உட்காரலாமா? வேண்டாம், இங்க இவ்ளோ இடம் காலியா தானே இருக்கு. நீ கட் பண்றத பார்த்தா உன் காதலனுக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. ஆமா, உன் நிழல் கூட அவர் மேல படக்கூடாது. முதல்ல இங்க இருந்து கொஞ்சம் கிளம்புறியா? ஏய், நீ ஒரு பழனி பஞ்சாமிர்தம். அந்த விபூதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். அன்னைக்கு பேசின மாதிரி அந்த பொறுக்கிய பத்தி ஏதாவது பேசினா நான் எந்திரிச்சு போயிடுவேன். சேச்சே, இந்த நேரத்துல அவனை பத்தி நான் எதுக்கு பேச போறேன்? நான் அவனை மறந்தாலும் நீ ஞாபகம் வச்சிருக்க பாரு, அதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்துடுச்சு பாரு பொறுக்கி நாய். பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட கரெக்டா வந்துட்டான். கையில ரோஸ் வேற. புதுசா யாரையோ கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். முதல்ல என்ன கரெக்ட் பண்ணான், அப்புறம் அவன் கரெக்ட் பண்ணத என்கிட்ட கட் பண்ண சொன்னான். அந்த பொண்ணுக்காக நானும் சரின்னு சொன்னேன். இப்போ வேற யாரையோ கரெக்ட் பண்ண வந்திருக்கான். இவனோட வேலையே